இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்க, யாரோட மனதையும் அதிகம் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தன்னுடைய சுயமரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, சனி பயிற்சி இவங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மார்ச் 29ஆம் தேதி அதாவது இந்த 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மீன ராசிக்கு வரும் சனி பகவான் 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலத்துக்கு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீன ராசியிலிருந்து தனது 3வது பார்வையால் ரிஷப ராசியும், 7வது பார்வையால் கன்னி ராசியும், 10வது பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கண்டிப்பு, ஒரு கட்டாயமும் உள்ளவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். நீங்கள் எதுலேயுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். வாக்கு தவற மாட்டாங்க. உழைப்பு மூலிமா எல்லா புகழையும் அடையணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். குறிக்கோளுடன் வாழக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை கடைசி வரைக்கும் ஓய்வில்லாமல் முயற்சி பண்ணி அதை வெற்றி பெற வரைக்கும் ஓய்வில்லாமல் முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம். இவங்களுக்கு சனி பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஏன்னா இதுவரை உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் விலகி பஞ்சமஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையால் கலஸ்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையான லாபஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இனி இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட பேராசைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் போல பழகும் விரோதிகள் அதிகமாக இருக்காங்க. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. யார் நண்பன், யார் உண்மையானவங்க அப்படின்னு அறிந்து பழகிறது நல்லது. எப்பவுமே இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த டைமில் நண்பர்களே உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமைந்துடும். அதனால் கவனமாக இருங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலையெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. ஆனாலும் கலங்க வேண்டாம். துர்க்கை அன்னையை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் கணிக்க முடியும். யாராக இருந்தாலும் நன்கு யோசித்து அதற்கப்புறமே நீங்கள் வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுக்க இந்த டைமு கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது. மற்றபடி கடன் தொல்லை எதுவும் அதிகம் உங்களை பாதிக்காது. தர்ம காரியங்கள் இந்த டைமு செய்வீங்க. இதனால் வரையிலும் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனுகூலம் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே மாதிரி புத்தி சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கூட இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமையும். இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் கூட இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் எப்பவுமே இழக்க மாட்டீங்க.
அடுத்தவங்க உங்களுக்கு அறிவுரை கூறுற மாதிரி நீங்கள் எப்பவுமே நடந்து கொள்ள மாட்டீங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இந்த டைமு அமையும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தர மாதிரி அமையும். கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இது எல்லாமே வருகின்ற நாட்கள் ஒரே மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் அமையும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். பெரியவங்களை சந்திக்கிறது, பெரியவங்களுடைய ஆசி கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்பு எப்பவுமே வீண் போகாது. அந்த உழைப்பை எப்பவும் வீண் போகவும் நீங்கள் விடமாட்டீங்க. அதே மாதிரி உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரை உங்களுடைய உடலில் இருந்த சோர்வு, அசதி, பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தாயார் வழியில் இருந்து வந்த அந்த மனஸ்தாபம், மறைமுக பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துலேயும் கூட உற்றார் உறவினர்கள்கிட்ட சின்ன சின்ன தடைகள், பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. இனி அவங்க மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டங்களை சரியாக தீட்டுவீங்க. படிப்படியாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. பெரியவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஓய்வு நேரத்தில் கூட கேளிக்கையாக ஈடுபடாமல் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து செயல்படுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் சாதனை படைக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகஸ்தரை பொறுத்தவரையிலும் வெளியில் பயணம் செல்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஒரு சிலருக்குலாம் விரும்பிய இடமாற்றம், வெளியூர் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உரிய நேரத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காம இருங்க. வேலையை திட்டமிட்டு சரியாக செய்யுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் கட்சி மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு பாராட்டும் முக்கிய பொறுப்பும் இந்த டைமு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும். நல்ல பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் கணவருடைய பாராட்டு ரொம்ப எளிதில் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லத்தில் ரொம்ப மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை காணப்படும். மனதிலையும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக அமையும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். உறவினர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் உடல்நல கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ ஏற்படும். உடனே சரியாயிரும். பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த டைமில் குறையும். எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உருவாகும். வாக்கு வன்மையால் எந்த காரியமும் அனுகூலமாகாது அப்படின்னு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நவ கிரகங்களின்
நவகிரகங்களையுமே பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. அதே மாதிரி செம்பருத்தி மலரை அம்மனுக்கு ராகு காலத்தில் படைத்து வழிபட்டுட்டு வாங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.